ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, தூக்குசீர் திருத்தொண்டத்துறை தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான், எங்கள் பாக்கியப் பயனாம் பதி குன்றைவாள் செக்கிழாரடி சென்னியிருத்துவாம், ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பது மதிருத்தாள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல், தெளிவு குருவொரு சிந்தித்தல் தானே, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய், மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய், இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம், கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும், வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயி, குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன், சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தளைகமாதோ, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி, ஞானாசிரிய பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஈர்த்து எளியனை அருள்தரும் ஆண்டு கொண்ட அருள்தரும் அங்கையர்கண்ணித்தாயாருடனாகிய அருள்மிகு சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து, இச்சிறியேனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்து வரக்கூடிய எந்தைபிரான் அருட்குருநாதருடைய திருவடி கமலங்களையும் ஞானாசிரிய பெருமக்குடைய மலரடிகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி மகிழ்ந்து, திருக்கயிலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை உள்ளம் உரை உடலினாலே தண்டனிட்டு திசை நோக்கி வணங்கி தொழுது, எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்குடைய திருவடிகளுக்கும் எளியேன் பணிவான வணக்கங்களை மனமொழிமைகளாலே உரித்தாக்கி, எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையினாலும் நந்தம் பெருமக்களுடைய குருவருளாலும் திருவாவடுதுறை ஆதீன சைவ திருமுறை பன்னிசை பயிற்சி மையத்தினுடைய 2 ஆண்டு தொகுப்பாக அமைந்திருக்கக்கூடிய 8ஆம் தொகுப்பினுடைய நிறைவு வகுப்பை இன்றைய நாளிலே சிந்திக்க இருக்கின்றோம். அந்த நிறைவு வகுப்பில் நமக்கு மங்கையர்க்கரசி பிராட்டியாருடைய திருவரலாற்றை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை திருவருள் நமக்கு வழங்கியிருக்கிறது. பக்கம் 41 மங்கையர்க்கரசியார் புராணம் என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கரசியாருடைய புராணத்தில் 3 திருப்பாடல்களை அருளி செய்திருக்கின்றார். நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையில் நம்முடைய மங்கையர்க்கரசி அம்மையாரை குறிக்கும் பொழுது வரிவளையான் மாணிக்கும் என்று குறிப்பார். நிறைவான பாடல் அந்த திருத்தொண்ட தொகையில், மன்னிய சீர் மறைநாவன் நின்ற ஊர் பூசல், வரிவளையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்று குறித்து அருளுகின்றார். அதை வைத்து நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் 11ஆம் திருமுறையில் திருத்தொண்டர் திருவந்தாதி நமக்கு விரித்து ஒரு பாடலை தருகின்றார். இந்த வழிநூலையும் வகை நூலையும் வைத்து கொண்டு நம்முடைய சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கரசியாருடைய புராணத்தை விரித்து தருகின்றார் 3 திருப்பாடல்களில். மங்கையர்க்கரசி அம்மையார் மணிமுடி சோழனுடைய மகளாக தோன்றியவர். சோழர் குலத்தில் சோழ மன்னனுடைய மகளாக தோன்றியவர் நம்முடைய மங்கையர்க்கரசியார். பாண்டியர் குலத்திற்கு வந்த பழியை தீர்த்தவர் மங்கையர்க்கரசியார். தோன்றியது சோழர் குலம், பாண்டியர் குலத்துக்கே வந்த பழியை தீர்த்தருளியவர் மங்கையர்க்கரசியார் என்பது அவருடைய வரலாற்றிலே நாம் சிந்தையில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று. அப்படி ஞானசம்பந்த பெருமான்
தன்னுடைய திருப்பதிகத்தில், ஆலவாய் திருப்பதிகத்தில் 3ஆம் திருமுறையில் அமையப்பெற்ற பதிகம் புறநீர்மை பண்ணில் மங்கையர்க்கரசி என்றே தொடங்குவார் அந்த பதிகத்தில். அப்படி அந்த திருப்பதிகத்தில் முதல் பாடல், 3ஆம் பாடல், 5ஆம் பாடல், 7வது பாடல், 9வது பாடல் என்று 5 திருப்பாடல்களில் மங்கையர்க்கரசியாருடைய அந்த திறத்தை போற்றுகின்றார் தன்னுடைய பதிகத்தில் வைத்து. ஆலவாயில் அங்கையர்க்கண்ணி தன்னொடும் அமர்ந்திருக்கின்ற ஆலவாய் என்று சொல்வதற்கு முன்னதே மங்கையர்க்கு அரசி வளவர்கோன் பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ அப்படின்னு அந்த திருக்கோயிலை தலத்தை சொல்லும் பொழுது மங்கையர்க்கரசியார் நாள்தோறும் பணி செய்து வழிபாடு செய்த தலம். அந்த தலம் அங்கையர்க்கண்ணி உடனாகிய சொக்கநாத பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆலவாயாவதும் இதுவே என்று இந்த ஆலவாய் என்ற தலத்தை ஊரில் எல்லையிலிருந்து பார்த்த மாத்திரத்தில் அருளி அந்த அருமையான பதிகத்தில் அருளி செய்திருக்கின்றார். நம்முடைய மங்கையர்க்கரசியாருடைய அந்த பெருமையை சேக்கிழார் பெருமானுடைய வாக்கில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதில் 3 திருப்பாடல்களை நமக்கு நம்முடைய சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இப்படி மங்கையர்க்கரசியார் என்று சொல்லும் பொழுது திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவருளால் அந்த திருவருளை துணை கொண்டு செந்தமிழ் பாண்டி நாடு என்று சொல்லக்கூடிய அந்த தென்னாட்டில் புறச்சமயத்தில் இருந்த அந்த நாட்டினுடைய நிலை இடர்பாட்டை நீக்கி திருநீற்று ஒளியை பரவச் செய்தவர் தன்னுடைய கணவர் கூன் பாண்டியனுடைய வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணைன்னு சொல்லாமல் சேக்கிழார் வழித்துணையாக இருந்தார், சைவ வழித்துணையாக இருந்தவர் என்று நமக்கு சேக்கிழார் பெருமான் விரித்து கொடுக்கிறார். அதில் முதல் பாடல் பாருங்கள். சேக்கிழார் பெருமானுடைய அந்த கவிச்சிறப்பு, அந்த பெருமானுடைய கருணை, அவர் அந்த பதிகம் என்ன பண்ணில் அமைந்ததோ, என்ன செய்யுள் அமைப்பில் அமைந்ததோ, எந்த பதத்தில் அமைந்ததோ அதே அடிப்படையில் இந்த பெரிய புராணத்திலையும் இந்த செய்யுளை அமைத்திருப்பார். மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் வளவர் திருக்குல கொழுந்து வளைக்கை மானி செங்கமல திருமடல்தை கண்ணி நாடாள் தென்னர் குலப்பழி தீர்த்த தெய்வ பாவே எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலேரும் தமிழ்நாடுற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கொழிவன் திருநீரு பரப்பினாரை போற்றுவார்கள் எம்மாள் போற்றலாமீ. அப்படியே அதே பண்ணில் அமைந்திருக்கோம். அதை நாம் இந்த நேரத்தில் சிந்தித்து சொல்கிறார். மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் மங்கையர்க்கரசி, தனி அரசி எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். மங்கையர்க்கு தனி அரசி, இந்த மங்கையர் குலத்திற்கே ஒப்பற்ற, தனினா ஒப்பற்ற அப்படின்னு பொருள். ஒப்பற்ற அரசி, பாண்டிய மன்னனுக்கும் பாண்டி நாட்டுக்கு மட்டும் அரசி கிடையாது, மங்கையர்க்கெல்லாம் ஒப்பற்ற அரசி ஆனவள் எங்கள் தெய்வம் அப்படிங்கிறார். எங்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல சைவர்களை குறிப்பது. சைவர்களாகிய எங்களுக்கு, நமக்கெல்லாம் தெய்வம், சைவ உலகத்திற்கு தெய்வம். ஏன் அப்படின்னா ஒரு குலத்தை காவல் செய்யக்கூடிய தெய்வத்தை அந்தந்த குலத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள் தங்கள் குலத்திற்கு தெய்வமாக அதை வழிபாடு செய்வதை காணலாம். எங்கள் குலதெய்வம்ங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதுபோல் நாம்னா சைவர்களாகிய நமக்கு இந்த சைவ நெறியை காவல் பூண்டு பாதுகாத்து கொடுத்தவர் மங்கையர்க்கரசியார். அப்படி எப்படிங்க பாதுகாத்து கொடுத்தாங்க அப்படின்னா திருஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்தில் சேக்கிழார் விரித்து சொல்கிறார். இந்த இடத்துல ஏன் 3 பாட்டு மட்டும் சொல்லிட்டேன்னா அதுக்கு அடுத்த பாட்டில் சேக்கிழார் பெருமானே சொல்கிறார். அப்போது காவல் பூண்டு வளர்த்தவர் மங்கையர்க்கரசியார், சைவ நெறியை காவல் பூண்டு வளர்த்தவர் நம்முடைய மங்கையர்க்கரசியார். அதனால் நம் குலம் இன்னைக்கு வாழ்கின்றது. யார்? சைவர்களாகிய நாம் இன்னைக்கு திருநீறு பூசி உருத்திராக்கம் அணிந்து கொண்டு
சிவ வழிபாட்டை செய்கின்றோம் என்று சொன்னால் இந்த நெறியை பாதுகாத்து நமக்கு கொடுத்தவர் மங்கையர்க்கரசியார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம், எங்களுடைய குலதெய்வம். வளவர் திருக்குலக்கொழுந்து. வளவர் அப்படின்னா சோழர்கள். அப்போ சோழர்களை வளவர் என்று சொல்வார். அப்போ அந்த சோழர் குலத்துக்கு அந்த குலத்தினுடைய கொழுந்து போன்றவள் மங்கையர்க்கரசியார். கொழுந்து போன்று இருக்கக்கூடியவள் அப்படின்னா என்ன பொருள்னா சோழர் குலத்தில் தோன்றியவள் அப்படின்னு அர்த்தம். குலக்கொழுந்து என்ற சொல் சோழர் குலத்தில் தோன்றியவர் என்பதை உணர்த்துகின்றது. அந்த சோழர்கள் யார் அப்படின்னு கேட்டால், பிறையணிந்து கங்கை சூடி பெரும் கருணையாளனாக திகழக்கூடிய பெருமானை, அவன் திருவடியை எப்பொழுதும் தன்னுடைய தலையின் மீது சென்னிமிசை வைத்து போற்றி கொண்டிருப்பவர்கள் சோழர்கள், சோழர்குலம். அதனால் சோழர்கள் மாதிரி திருப்பணி செய்வதற்கோ அல்லது திருக்கோயில் வழிபாட்டிற்கு நிபந்தம் வைப்பதோ வேறு எங்கேயும் காண முடியாது. அப்படி சோழர்கள் திருக்கோயில் அமைப்பதும் இந்த திருக்கோயிலுக்கு முறையாக காலப்பூசை நடைபெறுவதற்கு நிபந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அதுக்குரிய சொத்துக்களை எல்லாம் வைத்தது, குளம் அமைத்தது, இப்படி பல்வேறு திருப்பணிகளை ஈசன்பால் வைத்த அன்பினால் செய்தவர்கள். அதனால் வளவர் குலக்கொழுந்து பேர் வளைக்கை மாணி. சோழர் குலத்தில் தோன்றிய அவருக்கு என்ன பேர்? மாணி, வளைக்கை மாணி. வளையல்களை அணிந்திருக்கக்கூடிய கை. இது பெண்களை சொல்லும் பொழுது சொல்வார். மாணி அப்படின்னு சொல்லுவது மானக்கஞ்சாரர் அப்படின்னு சொல்லுவார். இப்போ மானம்னா என்ன? நமக்கு சொல்கிறோம், நமக்கு மானம் இருக்குது, மரியாதை இருக்குது அப்படின்னு நாமளும் சொல்கிறோமே. அதுபோல் இந்த இடத்துல மானம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, நம்ம சொல்கிற மாதிரி மானம் மரியாதையில் இல்லை. மானம்னா பெருமை அப்படின்னு அர்த்தம். மாணி பெருமையுடையவள். சோழர் குலத்தில் அவதரித்த பெருமையுடையவர். ஏன்னா ஒரு குலத்தில் நாம் ஒரு பிறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தவம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா பிறக்க முடியாது. இப்போ குலம்னு சொல்லும் பொழுது மனிதர்கள் எல்லாம் ஒரு குலமாக திருமூலர் சொல்லுவார். அந்த பாடல் நம்ம பின்னால் பார்க்க போகிறோம் திருமந்திரத்தில். அப்படி அந்த குலத்திற்கே ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் மங்கையர்க்கரசியார் சோழர் குலத்துக்கு. சோழருடைய மகள் என்று சொல்லக்கூடியதை பதிவு செய்கின்றார். செங்கமல திருமடந்தை. செங்கமலம் செந்தாமரை பூ. அந்த செந்தாமரை பூவில் அமர்ந்திருப்பவள். தாமரை பூவில் யார் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம் மகாலட்சுமிங்க, இல்லையா? இங்கே சேக்கிழார் சொல்கிறாரு, செங்கமல திருமடந்தை 1000 இதழ் கொண்ட தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய மகாலட்சுமி இல்லைங்க, ஞானாம்பிகை. ஏன் சைவ நெறியை பாதுகாத்து கொடுத்தவள். அதனால் ஞானாம்பிகைங்கிறார். கன்னி நாடாள். கன்னி நாடு என்பது பாண்டி நாடு. இப்போ சோழர் குலத்தில் தோன்றிய குலக்கொழுந்து வளைக்கை மாணி. அது மட்டுமல்ல, 1000 இதழ் தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய ஞானாம்பிகை போன்றவர். பாண்டி நாட்டை உரியவள். ஏன் பாண்டிய மன்னனுக்கு தான் மணமுடித்து கொடுத்தார்கள். அதனால் பாண்டி நாடாள். அப்படி மங்கையர்க்கரசியாரை புகழ்ந்தவர் சொல்கிறாரு, தென்னரு குல பழிதீர்த்த தெய்வப்பாவை. ஆனால் சேக்கிழார் பெருமானுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போகணும், நிறுத்த முடியல. சொன்னவர் சொல்கிறார் இப்போது தெய்வப்பாவை. நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்தில் சொல்லும் பொழுது அவர் திண்ணனாருடைய தந்தை நாகன், அவர் தன்னுடைய மகனுக்கு முதல்ல அந்த பயிற்சியெலாம் கொடுத்து வேட்டைக்கு போகிறப்போ அந்த குலத்துக்கு முதியவள் தெய்வப்பெண் அப்படின்னு அணங்கு அப்படின்னு சொல்லுவார், தேவராட்டி அப்படின்னு அங்கே சொல்லுவார் விரிவா. இப்போ இந்த இடத்துல மங்கையர்க்கரசியாரை சொல்கிறாரு தெய்வப்பாவை. ஏன் தெரியுமா? தென்னரு குல பழிதீர்த்தவள். தென்னர் பாண்டியர், பாண்டியர் குலத்துக்கே வந்த பழியை தீர்த்த தெய்வப்பாவை, தெய்வப்பெண். ஏன் என்னங்க பழி வந்தது பாண்டியர் குலத்துக்கு? என்ன அப்படிங்க பழி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாண்டி நாட்டை ஆண்ட கூன் பாண்டியனாகிய மன்னன் சமண சமயம் சார்ந்தான். இப்போ மன்னன் எவ்வழியோ மக்களும் அவ்வழி என்ற அடிப்படையில் மக்கள் எல்லாம்
இந்த சமண சமயத்தை சார்ந்திருந்தார்கள். சமண சமயத்தை சார்ந்திருந்ததுனால இங்கே சைவ நெறிக்குரிய இந்த நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. 2 பேர் தான் இருந்தாங்க. ஒன்று மங்கையர்க்கரசியார், மங்கையர்க்கரசியார் தொண்டுக்கு துணை செய்யக்கூடிய குலச்சிறையார். அவர் புராணத்தை போன வகுப்புலேயே பார்த்த விரிவா. அந்த தொண்டர் இன்னும் 2 பேர் மட்டும்தான் சைவ நெறியை எப்படியாவது தலைக்கச் செய்ய வேண்டும் அப்படின்னு நாள்தோறும் பெருமானிடத்திலே விண்ணப்பித்து அந்த சைவ நெறியை இரு பெருமக்களும் பாதுகாத்தாங்க. ஏனையவர்கள் எல்லாம் சைவ நெறியில் இல்லை, திருநீர் பூச முடியாது, திருநீர் பூசனதை பார்த்தா கண்டு முட்டு, திருநீர் பூசனவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கேட்டு முட்டு என்ற 2, கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னா தீட்டு ஆகாது அப்படின்னு அர்த்தம். அதுபோல் ஒரு கொடுமை பாண்டி நாட்டில் இருந்தது. இப்போ நமக்கெல்லாம் இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் மங்கையர்க்கரசியார் நமக்கு இட்ட பிச்சை. அவங்க கருணை இல்லைன்னா நாம் இன்றைக்கெல்லாம் திருநீர் பூச முடியுமானா முடியாது. அந்த காலத்திலேயே அந்த கொடுமை இருந்தது. அப்படி இருந்த நிலையில் அந்த சைவ நெறியை பின்பற்றாது இருக்கக்கூடியது அந்த பாண்டிய மன்னனுக்கு மட்டுமல்ல, அந்த நாட்டையே சமண சமயம் சார்ந்து இருக்கக்கூடிய சூழலில் அது ஒரு சிவ அபராதமாக, ஏன்னா சைவ நெறியை பின்பற்றவில்லை, சைவ நெறியில் ஒழுகவில்லை அப்படின்னா அது ஒரு குற்றம். அது சிவ அபராதமாக விளைந்தது. தென்னர் குலமாகிய பாண்டிய குலத்துக்கே ஒரு சிவ அபராதமாச்சு. ஏன் அப்படின்னா ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவன் கோயிலுக்குரிய வழிபாட்டுக்கோ செல்வதோ அல்லது கோயிலுக்குரிய வழிபாட்டிற்குரியதை ஏற்படுத்தி கொடுப்பதோ கோயில் வழிபாட்டு செல்பவர்களுக்கு உரியவற்றை செய்து கொடுப்பதோ எதுவும் கிடையாது. இப்போ கோயிலில் வழிபாடு நடக்கலைன்னா, ஒரு கோயிலில் பூசை முட்டுது தடைபடுதுன்னா அது ஒரு குற்றம், சிவ அபராதம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிவ அபராதமாகிய பழியை தீர்த்தவள் மங்கையர்க்கரசியார். அதனால் தெய்வப்பாவை அப்படின்னு சேக்கிழார் போற்றுகின்றார். எப்படிங்க இதை செய்தாங்க மங்கையர்க்கரசியார், இந்த பழியை எப்படி தீர்த்தார்கள் அப்படின்னு அடுத்த 2 அடி சொல்கிறாரு. எங்கள் பிரான் சண்பயர்கோன் அருளினாலே. பழி தீர்த்தால் எப்படி? எங்கள் பிரான் மங்கையர்க்கரசியார் எங்கள் தெய்வம், ஞானசம்பந்தர் எங்கள் பிரான். பிரான்னா தலைவர். பிரான்மலைனே ஒரு தலம் இருக்குது இல்லைங்களா? பிரான் எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் அப்படிம்பார். அதுபோல் பிரான்னா தலைவர். எங்கள் பிரான் அப்படின்னு உரிமை சேக்கிழார் பெருமானுக்கு. எங்களுடைய பிரான் தலைவர். சண்பை நகர் என்று சொல்லக்கூடிய சீர்காழிப்பதிக்கு மன்னன். மன்னன்னா அவர் எதோ ஆட்சி செஞ்சாராங்க அப்படின்னா இல்லைங்க, அவர் பேரை சொல்கிறப்பெல்லாம் சீர்காழியை சொல்லணும். அப்படி அந்த பதிக்கே தலைவர். நீங்கள் ஒரு அரசனாக இருந்தால் அவன் உயிரோடு இருக்கிறவர்கள் ஆட்சி செய்கிறப்ப இது அரசன், அந்த அரசனை சொல்லி அவன் நாடுங்க அவன் நாடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அந்த அரசன் இல்லை, ஒரு ஆட்சி இழந்துட்டான்னு வைங்க, இல்லை அவன் இறந்துட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவன் நாடுன்னு யாரோ சொல்லுவோமான்னா சொல்ல முடியாது. அடுத்த மன்னன் வந்துட்டு அவனுடைய ஆட்சி, அவன் நாடு. ஆனால் திருஞான சம்பந்த பெருமான சொல்கிறப்பெல்லாம் அவர் சீர்காழிப்பதி, அந்த சீர்காழிப்பதி செய்த தவம். அதனால் அவர் யார் தெரியுமா? சீர்காழிப்பதிக்கு தலைவர். இன்றைக்கும் அவர் தான் தலைவர். எங்கள் பிரான் என்னைக்கும் அவர் தான் சீர்காழிக்கு தலைவர். அதனால் சேக்கிழார் எங்கே சொல்கிறப்போ கோன் என்று சொல்லுவார். காளியர்கோன். நம்ம நால்வர் துதி சொல்கிறப்ப என்ன சொல்லுவான்? புளியர்கோன் வெப்பு ஒழித்த. அதனால் அவர் மன்னர். எங்கள் பிரான் சண்பையர்கோன் அருளினாலே, அவருடைய அருளினால் இரும் தமிழ்நாடு உற்ற இடர். இரும் தமிழ்நாடு, இரும் அப்படிங்கிற சொல்லுக்கு பெரிய அப்படின்னு பொருள். பெரிய தமிழ்நாடு. தமிழ்நாடுங்கிற சொல்லு சேக்கிழார் பெருமான் அன்னைக்கே சொல்லிட்டார். சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை பாடுறப்ப 12ஆம் நூற்றாண்டு. நாம் இன்னைக்கு சொல்கிறோம் தமிழ்நாடுன்னு யார் பேர் வச்சது அப்படின்னு. பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார் இரும் தமிழ்நாடு உற்ற இடர். அந்த நாட்டுக்கே வந்த இடர், ஒருத்தருக்கு வந்த இடர் இல்லை, அந்த தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய பாண்டி நாட்டுக்கே இடர் உற்றது.
பாண்டி நாடு இடர் உற்றது. அந்த இடர்பாட்டை சண்பையர்கோன் அருளினாலே மங்கையர்க்கரசியாகிய தெய்வப்பாவை நீக்கி, தெய்வப்பாவை இருந்தமிழ்நாடு உற்ற இடரை சண்பையர்கோள் அருளினாலே நீக்கி தங்கள் பொங்கொழிவெண் திருநீரு. தங்கள் அப்படின்னா யாரு? திருஞான சம்பந்த பெருமான், மங்கையர்க்கரசியார், குலச்சிறையார். அவர்கள் பேணி பாதுகாத்தார்கள். அப்படி பேணி பாதுகாத்த அந்த திருநீற்று நெறியை இந்த தென்னாடுன்னு சொல்லக்கூடிய பாண்டி நாட்டில் பரப்பினார். பொங்கொழிவெண் திருநீரு. அது என்னங்க பொங்கொழி அப்படின்னா பொங்கும் ஒளியை தரும். பொங்கும் ஒளியை தரும். அப்படி திருநீர் பூசனா அப்படியே அந்த ஒளி தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படியே இந்த மாதிரி நமக்கு எப்படியே ஒளிமயமாக இருமா. அந்த ஒளி எப்படி இருக்குங்கம்மா? மென்மேலும் பொங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒளியை எது தரும்? திருநீரு தரும். அதனால் பொங்கொழி தரும் திருநீரு. இருள் என்பது அங்கே கிடையாது. சீர்காழியில் சேக்கிழார் பெருமான் சீர்காழியை சொல்கிறப்போ 2 பகல் 2 இரவுன்னு சொல்லுவார். அது என்னங்க 2 இரவு? பகல் வேளையில் அந்தணர்கள் வேள்வி செய்யும் பொழுது அந்த புகையெல்லாம் போய் வானத்தில் மோதும். அப்படி கதிரவன் மறைச்சி பகல் இருட்டு மாதிரி இருக்குமா. பகலில் ஒரு இரவு அப்படின்னார், இரவில் ஒரு பகல் அப்படின்னார். அது எப்படிங்க அப்படின்னா அப்படியே எல்லாரும் அவங்கவுங்க பணியை முடிச்சுட்டு இரவில் பெருமான் அர்த்தசாம வழிபாட்டுக்கு பிரம்மபுரீஸ்வர பெருமானை தோணியப்பரை வழிபட எல்லாரும் போவாங்களாம். அப்படியே அவங்க திருமேனியில் திருநீர் பூசியிருப்பாங்களாம். அந்த இரவுலையும் அந்த நீர் அப்படியே ஒளிருமா. அதனால் இரவுலையும் ஒரு பகல்னார். அதான் பொங்கொழி வெண் திருநீரு பரப்பினாரை போற்றுவார். அப்படி இந்த திருநீற்று நெறியை பரப்பிய மங்கையர்க்கரசியாரை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ போற்றுவார்களல் எம்மால் போற்றலாமே. அப்படி மங்கையர்க்கரசியாருடைய திருவடிகளை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்களுடைய திருவடி எம்மால் போற்றப்படும் அப்படிங்கிறார் சேக்கிழார். எப்படி சொல்கிறார் பாருங்க. மங்கையர்க்கரசியார் திருவடியை நான் போற்றுகின்றேன்னு சொல்லல பாட்டு. மங்கையர்க்கரசியார் திருவடிகளை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ அவர்கள் திருவடிகளை நான் போற்றுகின்றேன். அதான் முதல் பாடலை சொல்கிறார். பூசுரர் சூளாமணியும் புகழிவேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனித வாக்கால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை செப்புவது யாம் எண்ணறிந்து தென்னர்கோமான் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய் நெடுங்காலம் மன்னி பின்னை, அதில் பிள்ளைன்னு இருக்கும், அச்சுப்பிள்ளை அதை அடிச்சுட்டு பின்னைன்னு எழுதிக்கோங்க. பின்னை பிறகு ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநீழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். இப்போ மங்கையர்க்கரசியாரை பற்றி சேக்கிழார் பெருமான் சொல்ல வந்தவர் என்ன சொல்லிட்டாரு? நான் என்ன சொல்கிறது அப்படின்ட்டார். என்னறிந்து சொல்வது, எனக்கு என்ன தெரியும்? பூசுரர் சூளாமணியும் புகழிவேந்தர் போனக ஞானம் பொழிந்த புனித வாக்கால் ஞானசம்பந்தரை போற்றுகிறார். பூசுரர் அப்படின்னா மறையவர், வேதியர். சூளாமணி வேதியர்கள் தலைமேல சூடிக்கொள்ளக்கூடிய மணிக்கு சூளாமணி என்று பெயர். தலைமாலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மறையவர்கள் தலைமேல் சூடிக்கொள்ளக்கூடிய மணி எது தெரியுமா? திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி. புகழிவேந்தருடைய திருவடியை சீர்காழிப்பதியில் பிறந்தவர்கள் வாழக்கூடிய மறையவர்கள் எல்லாம் திருஞான சம்பந்த பெருமான் திருவடியையே தலைமாலையாக சூட்டி கொண்டிருந்தார்கள். மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சென்னிப்பத்துன்னு ஒரு பதிகம் பாடுவார். தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் அப்படின்னு தொடங்கி பாடுவார். ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லுவார், அவன் திருவடி என் சென்னி மன்னி சுடரும் மலரும் திகழும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படின்னா அப்படி நாள்தோறும் அந்த திருவடி, எப்பொழுதும் அந்த திருவடியை நினைக்கக்கூடிய சிந்தை மறவாது அந்த திருவடியையே நினைத்து கொண்டிருப்பவர்கள்னு அர்த்தம். பூசுர சூளாமணியாம் புகழிவேந்தர்.
ஞானசம்பந்த பெருமான திருவடி, அவர் திருவடியை எப்பயும் தலைமையில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சீர்காழிப்பதி மறையவர்கள். போனக ஞானம் பொழிந்த புனித அப்பேற்பட்ட புகழிவேந்தர் போனகமாக ஞானத்தை உண்டார். போனகம் அப்படின்னா அமுது, உணவு அப்படின்னு அர்த்தம். மணிவாச திருவா சொல்லுவார், போனகமா நஞ்சு உண்டல் பாடி, பொற்சுண்ணத்தில் பாடுவார். இறைவன் போனகமாக என்னத்தை உண்டான்? நஞ்சை உண்டான். ஞானசம்பந்த பெருமான் போனகமாக ஞானத்தை உண்டார். திருநிலை நாயகி கொடுக்க ஞானத்தை குலைத்து, சிவஞானத்தை குலைத்து பொற்கிண்ணத்தில் உன் அடிசில் என்று ஊட்ட, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர்தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அப்படிம்பார் சேக்கிழார். அப்படி அதை தான் சொன்னார், போனக ஞானம் பொழிந்த புனித வாக். அந்த ஞானத்தை உண்ட உடனே தன்னுடைய தந்தையாருக்கு, சிவபாத இருதயருக்கு இறைவனை அடையாளங்களோடு சுட்டிக்காட்டி ஒரு பதிகத்தை பாடுகின்றார். தோடுடைய செவியன் அப்படின்னு. அந்த புனித வாக்கு, அவர் ஞானத்தை உண்ட பிறகு அவருடைய திருவாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வாக்கு? புனித வாக்கு. சேக்கிழார் பதிவு பண்றார் பாருங்க, ஞானசம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளியதெல்லாம் என்னதுங்க? புனித வாக்கு. தூய்மையிலும் தூய்மையான வாக்கு, பொய்யாத வாக்கு, புனித வாக்கு. அந்த புனித திருவாக்கினால் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினார் மங்கையர்க்கரசியார். ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாக்கினால், புனித வாக்கினால் பாடல் தோறும் மங்கையர்க்கரசியாரை பாடியிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமானுடைய புனித திருவாக்கிலே இடம்பெறக்கூடிய பெருமையை உடைய மங்கையர்க்கரசியார் பெரும் தவத்தினார். அப்போ எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும்? மங்கையர்க்கரசியார் எவ்வளவு தவம் செஞ்சிருக்கணும்? ஏங்க, ஞானசம்பந்த பெருமானுடைய புனித வாக்கில் இடம்பெறுகின்றார் என்றால் அப்பேற்பட்ட தவத்தினாரை செப்புவது யாம். நான் என்னத்தங்க சொல்றது? யாம் செப்புவது என்னறிந்து. எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சு நான் சொல்றது? அதான் சொல்லிட்டாரு, யாம் செப்புவது என்னறிந்து, என் என்று அறிந்து நான் சொல்லுவது. ஞானசம்பந்தரே சொல்லிட்டாரு. நேராக 3ஆம் திருமுறைக்கு போங்க, மங்கையர்க்கரசி புறநீர்மை பண்ணல எடுங்க, மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை பதிகத்தை எடுங்க. அதில் 1வது பாடல், 3வது பாடல், 5வது பாடல், 7வது பாடல், 9வது பாடல், அந்த பாடலுக்குரிய விரிவுரை எடுத்து படிங்க. அதில் சொல்லாததை நான் சொல்ல போகிறேன். யாம் அறிந்து என்னறிந்து செப்புவேன். ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய திருவாக்களை சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு நான் என்னத்தை சொல்கிறது அப்படின்ட்டு மாசி சொல்கிறார். சரி, புராணம் செய்ய வந்தாச்சு, நீங்கள் இப்படி சொல்லிட்டுலாம் எஸ்கேப் ஆக முடியாதுங்க. இப்போ புராணம் சொல்ல வந்தாச்சு, இருந்தாலும் அந்த தவத்தை சொல்லிட்டார். அவ்வளவு பெரிய தவமுடையவர். அவருடைய பெருமையை நான் என்னன்னு விரிவிச்செல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படி தவமுடையவர் மாசில் புகழ் நெடுமாறன் தனக்கு. மாசில் புகழ், மாசை இல்லையாக செய்யும் புகழ். மாசில் புகழ் அப்படின்னா, மாசுனா குற்றம், குற்றங்களை எல்லாம் இல்லையாக செய்யக்கூடிய புகழுடைய நெடுமாறன். எப்படிங்க இந்த மாசில்லாத புகழுடைய நெடுமாறன் ஆனா அப்படின்னா, மங்கையர்க்கரசியார் தவத்தினால் கூன்பாண்டியனாக தென்னர் குலத்துக்கே பழி வருவதற்கு காரணமாக இருந்த அந்த பாண்டிய மன்னன் இப்போ என்ன ஆயிட்டாருங்க? குற்றங்களை எல்லாம் இல்லையாக செய்யும் புகழுக்கு சொந்தக்காரராக ஆயிட்டாரு. இப்போ எப்படி ஆயிட்டாரு? நெடுமாறன். கூன் பாண்டியனா இருந்தவர் என்ன ஆயிட்டாரு? நின்ற சீர் நெடுமாறன். அப்படி அந்த நின்ற சீர் நெடுமாறன் அப்படி இன்னைக்கு இருக்கிறார். நின்ற சீர் நெடுமாறர் அப்படின்னா, அந்த நின்ற சீர் நெடுமாறர் அவர் பழி தீர்ந்து சைவ நெறியை ஒழுகி இன்னைக்கு நாயன்மாரில் ஒருத்தராக இருக்கிறார், போற்றப்படுகிறார்னா அதுக்கு காரணம் யாருங்க? மங்கையர்க்கரசியார்.
எப்படி வாழ்ந்தார்? நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய். அது என்னங்க சைவ வழித்துணை? நமக்கெல்லாம் வாழ்க்கை துணை. நமக்கெல்லாம் என்னதுங்க? நம்ம எங்கேயாவது வழித்துணைன்னு சொல்லியிருக்கிறோமா? எந்த நூலையாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஆனால் முடியாது. வழித்துணையெல்லாம் சிவபெருமான் ஒருவன் தான் வழித்துணை. வானநாடனே வழித்துணை மருந்தே மாசிலாமணியே மறைப்பொருளே அப்படின்னு பாடுவார். அப்போது ஏங்க அப்படி சொன்னாங்க? அப்போ நாமெல்லாம் சொல்லிக்கக்கூடாதா? சொல்லிக்கக்கூடாதா அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்? நம்ம வழிக்கு ஒருவர் மட்டும்தான் துணை. அது என்னங்க வழி அப்படின்னா சைவ வழி. நம்ம வழி என்ன வழி? சைவ வழி. இந்த சைவ வழிக்கு துணையாக நெடுங்காலம் மன்னி நிலை பெற்றிருந்தார் மங்கையர்க்கரசி. யாருக்கு? நெடுமாறன் தனக்கு சைவ நெறி வழித்துணையாய் நெடுங்காலம். அப்படின்னா இதில் வழித்துணை என்பதற்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா உயிர் துணையாய். இப்போ நமக்கெல்லாம் உடல் சம்பந்தப்பட்டு உடல் துணை தான். உடலின் பொருட்டு சுற்றம் அப்படின்னு தான் நமக்கு. இந்த உடல் இல்லை அப்படின்னுச்சுன்னா அவ்வளோதான். உடல் இருக்கிறவர்கள் தான் உடல் சார்ந்த சுற்றம். உடலே இல்லைங்க அப்படிங்கிறப்ப என்ன இருக்குங்க? அந்த சுற்றம் அதோட போச்சு. ஆனால் இங்கே வழித்துணை என்பது உயிருக்கு வழித்துணை. உயிருக்கு வழித்துணையாக இருக்கிறது எப்படிங்க? வாழ்க்கை துணை வழித்துணையாக ஆவது எப்படி அப்படின்னா சைவ நெறியில் நின்று ஒழுகினாள். தன்னுடைய கணவரை சைவ நெறியில் ஒழுகச் செய்தாள். சிவ வழிபாடு செய்ய வைத்தாள். தானும் செய்தாள். அவங்களாம் யாருங்க? வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடாது, வழித்துணை அப்படி சேக்கிழார் சொல்கிறார், நான் சொல்லலை. நெடுமாறன் தனக்கு சைவ வழித்துணையாய் உயிருக்கு வழித்துணையாய் நெடுங்காலம் மன்னி. அப்ப ஞானசம்பந்த பெருமானால் முன்னிலைப்படுத்தி அருளிய பெருமையுடைய மங்கையர்க்கரசியாரால் நின்ற சீர் நெடுமாறர் நமக்கு கிடைத்தார். அப்படி சைவ வழித்துணையாய் வாழ்ந்து ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநிழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். அப்படி வழித்துணையா இருந்தா, வாழ்க்கை துணையா இருந்தா இந்த பிறவியோட சரி, அடுத்த பிறவியில் தெரியாது. நாம் என்ன சொல்லலாம்? 7 ஜென்மத்துக்கும் நீங்களே எனக்கு கணவனாக வரணும், நீ எனக்கு மனைவியாக வரணும் நம்ம சொல்லலாம். ஆனால் நடக்குமா அப்படின்னா தெரியாது, நடக்காது, நடக்கவும் முடியாது இல்லையா? எப்படிங்க தெரியாது. நம்ம செய்த வினைப்பயன் எப்படியோ அப்படி தான். அப்படி வாழ்க்கை துணையை வைத்து வழித்துணையாக சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் சொல்கிறார். எக்ஸ்சேஞ்ச் என்னென்னமோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அந்த வாழ்க்கையை வழியாக எக்ஸ்சேஞ்ச். வழித்துணை அப்படின்னா என்ன அர்த்தங்க? சைவ நெறியில் நின்று ஒழுகி தானும் தன்னுடைய கணவரையும் சைவ நெறியில் நிறுத்தி சிவபெருமானுக்கு ஆளாக்கி அந்த புண்ணியத்தை அந்த நெடுமாறன் பெறுவதற்கு தவமுடைய மங்கையர்க்கரசியார் அருள் செய்தார். அதனால் வழித்துணையினார். இந்த வழித்துணையாக இருந்ததனால மங்கையர்க்கரசியார் நெடுமாறனுக்கு வழித்துணையாக இருந்ததனால என்ன கிடைச்சது தெரியுமா? ஆசில் நெறி அவரோடும் கூட ஈசர் அடிநிழல் கீழ் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். இப்போ நாமெல்லாம் சொல்லுவோம், பரவாயில்ல நீ போகிறையா, போயிட்டு வா போதும், நான் நீ போனாலே எனக்கும் சேர்த்து கும்பிட்டு வந்துடு போதும், நீ போகிறதே பெருசு, அதே பெருசு, நீ தான் எப்போ பார்த்தாலும் போகிற அப்படின்னு நாம் சொல்கிறோமா இல்லையா? இங்கே சொல்கிறார் சேக்கிழார் பெருமான், இருவரும் அந்த நெறியை பின்பற்றி வாழக்கூடிய நிலையில் இப்போ மங்கையர்க்கரசியார் மட்டும் சிவபெருமான் திருவடிக்கீழ் அமர்ந்திருக்க அருளை பெறவில்லை, அவரோடும் எங்க ஈசர் அடிநிழல் கீழ் அவரோடும் அமர்ந்திருக்க அருளும் பெற்றார். இங்கே எப்படி 2 பேர் இருந்தாங்களோ, மங்கையர்க்கரசியாரும் நெடுமாறன் பாண்டிய மன்னன் நெடுமாறன் இருந்தாங்களோ, அதே போல் சிவபெருமான் திருவடிக்குள்ளேயும் போய் 2 பேர் இருந்தாங்களாம். அதான் அவரோடும் கூட ஆசில் நெறி, குற்றத்தை இல்லையாக்கும் சிவஞான நெறி. ஆசில் நெறினா சிவஞான நெறி. அந்த சிவஞான நெறி குற்றத்தை எல்லாம் என்ன இல்லையாக்கி விடும். இப்போ இதுக்கு முன்னே இருந்ததெல்லாம் என்ன பண்ணிடும்?
விளம்பரம் பார்க்குறோமல்ல, இந்த இந்த மருந்தை வாங்கி போடுங்க, 99% கிருமிகளை என்ன பண்ணுது அப்படின்னு விளம்பரம் பார்க்குறோம். இதை வாங்கி போடுங்க, அதை வாங்கி போடு. ஒரு மூடி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும், தரையை தொடச்சிங்கன்னா என்ன ஆகிடும், பளிச்சு. அப்படி நம்மக்கிட்ட எவ்வளவோ குற்றம் இருக்குது. அப்படி இந்த விளம்பரத்தை பார்க்குறப்ப நம்ம குற்றத்தை, தரையில் இருக்கிற குற்றத்தை நினைக்கிறோமே, என் அறிவில் இருக்கு, என் உயிருக்குரிய குற்றம் எத்தனை இருக்குது, எத்தனை பிறவியில் சேர்த்துருக்கிறேன். அந்த குற்றத்தெலாம் எப்படி போகுங்க, எந்த மருந்தை வாங்கிறது, எதில் துடைக்கிறது? தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடு. திருவெம்பாவை. ஏன்னா திருவெம்பாவை விழா நடந்துட்டுருக்குது. வியாழக்கிழமை கொடியேற்றி திருவாதிரை விழா, திரு ஆதிரை திருநாள். அப்பேற்பட்ட இந்த திருவெம்பாவை உற்சவம் நடைபெறக்கூடிய காலம் இது. அதில் சொல்கிறாரு மணிவாசக பெருமான், பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் அறவத்தால் எல்லாம் ஒப்பீடு பண்ணுறாரு. குளத்தில் இருக்குதா, அப்படியே பாருங்கள் சிவபெருமான்ட்டி இருக்குது, இது இருக்கா, சிவபெருமான்ட்டி இருக்குது, அப்போ இங்கே இருக்குது அங்கே இருக்குது. அதனால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடு. இது குளம் இல்லை, அம்மையப்பர். அந்த அம்மையப்பர் தான் நம்முடைய மலம்ங்கிற குற்றத்தை என்ன பண்ண முடியும், திருவருள் என்ற நீரினால் மட்டும்தான் நம்ம குற்றத்தை என்ன பண்ண முடியும், கழுவ முடியும். தங்கள் மலம் கழுவுவார் வந்து உடல்ல இருக்கிற அழுக்கை திருவள்ளுவர் அருமையாக சொல்றார், புற தூய்மை நீரால். நீங்கள் நீர் இருந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற அழுக்கு என்ன பண்ணிக்கலாம், நீக்கிக்கலாம். உள்ளத்தில் இருக்கிற அழுக்கு என்னங்க பண்ணுறது, அகத்தூய்மை வாய்மையால். வாய்மைனா என்னங்க, ஒன்றும் கஷ்டமில்லை, அப்படியே வந்தால் போதும். காயமே கோயிலாக கடிமணம் அடிமையாக வாய்மையே தூய்மையாக. என்ன தூய்மை, மனம் மனம் மணிலிங்கமாக அப்படின்னு பாடுறார். அப்போ தூய்மைங்கிறது எது, நம்முடைய உயிருக்கு அறிவில் இருக்கக்கூடிய குற்றம் நீங்கணும். ஆசில் நெறி, அப்போ ஆணவமலமாகிய குற்றம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாம் ஞான நெறி, சிவஞான நெறியில் பயணிக்கணும், சிவஞான நெறியில் ஒழுக வேண்டும், அந்த நெறியில் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால் குற்றமெல்லாம் என்ன ஆகிடுங்க, இல்லையாக போயிடும், அப்படின்னா ஜீரோ ஆகிடும். அப்படி சிவஞான நெறியில் மங்கையர்க்கரசியார் அவர் மட்டும் தன்னுடைய கணவரையும் அந்த நெறியில் வாழச் செய்து அவரோடும் கூட ஈசர் அடிநீழல் கீழ் அமர்ந்து, என்ன பெரிய இவ்வளவு தவம் பாருங்க. மங்கையர்க்கரசியார் தான் பாதுகாத்த நெறியை தென்னாடு முழுக்க பரவு செய்தது மட்டுமல்ல, தன் கணவனை அந்நெறியில் இருத்தி அவரோடு ஈசன் அடி கீழ் அமர்ந்திருக்கும் அருளை பெற்றார். இப்போ நினச்சி பாருங்க. இப்போ நம்ம சமயம், நம்ம பெரிய புராணத்தில் சேக்கிழார் அருமையாக பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட அருளை மங்கையர்க்கரசியார் பெற்றார். அது புராண நிறைவு. அடுத்து 3வது பாடலில் இந்த புராணத்தை நிறைவு செய்து அடுத்த நாயனார் புராணத்தை தோற்றுவாய் செய்கிறார். வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி வளம் பெருக்க வளவர்குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல் செழியர் தென்னாடு விளக்கும் சீர்விளக்கின் செய்ய சீரடிகள் போற்றி ஒரு நாளும் தன் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் பெருநாமச்சாலியர் தம் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசர் திறம் பேசல் உற்றாம். மங்கையர்க்கரசியார் திருவடிகளை வணங்கி நேசநாயனார் புராணத்தை அவருடைய திறத்தை சொல்ல போறனர். வருநாள் என்றும் பிழையா தெய்வ பொன்னி. வருநாள் நீர் பெருகி வரக்கூடிய நாள், வேளாண்மைன்னு சொல்லக்கூடிய உழவுக்கு உதவியாக விளையாத அப்படின்னா பொய்க்காத தன்மையுடைய அப்படின்னா தெய்வத்தன்மையுடைய பொன்னி. பொன்னினா காவிரி. நீர் பெருகி வரும் காலத்து உழவுக்கு உதவியாக
என்றும் பொய்க்காது உழவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையுடைய காவிரி நதி, அந்த நதியினால் வளம் பெருகியது. எங்க? சோழ நாட்டில். அந்த தெய்வ காவிரியினாலே வளம் பெருகியது. அதனால் சோழர் வளவர் குலம் பெருகியது. இப்போ காவிரி நாட்டின் வளத்தையும் பெருக்கியது, சோழர் குலத்தையும் பெருக்கியது. அப்போ குடி வளம் பெருக, கோள் வளம் பெருகும். நாங்கள் இலக்கிய சங்க காலத்து. அப்போ ஒரு மண்ணில் வாழக்கூடிய குடி வளமாக இருந்தால்தான் அந்த குலம் வளமாக இருக்கும், அந்த நாடு வளமாக இருக்கும். வளம் என்பது எதுங்க? அந்த அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுடைய வளம். நாட்டில் மக்கள் வளமாக இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நல்ல விவசாயம் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? காவிரியினுடைய உதவியினால். சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்லுவார். காவிரியை சொல்கிறப்போ உமையம்மையோடு ஒப்பிடுவார், பிரம்மாவோடு ஒப்பிடுவார், சிவனடியாரோடு ஒப்பிடுவார். அப்படிப்பட்ட தெய்வ காவிரி பொன்னி வளம் பெருக்க வளவர் குலம் பெருக்கும் தங்கள் திருநாடு போல். எப்படி சோழ நாட்டில் தான் அவதரித்த சோழர் குலத்தில், சோழ நாட்டில் எப்படி அந்த வளம் இருக்கின்றதோ அதுபோலவே திருநாடு போல் தாம் அவதரித்த சோழ நாட்டை போல் செழியர் தென்னாடு, பாண்டியர்களுடைய அந்த பாண்டி நாட்டையும் வளம் பெருகுமாறு செய்தவர் மங்கையர்க்கரசியார். பிறந்த வீட்டில் எப்படி இருந்தோமோ புகுந்த வீட்டையும் அந்த மாதிரி வளமுடையதாக ஆக்கினார். சோழ குலத்தில் பிறந்து பாண்டி நாட்டுக்கு வந்து பாண்டியர் குலத்தையும் வளம் பெறச் செய்தார் மங்கையர்க்கரசியார். அப்படிப்பட்ட அந்த மங்கையர்க்கரசியார் இருளை நீக்கி ஒளியை கொடுத்தார். இடர் நீக்கி பொங்கொழி வெண்திருநீர் ஒளின்னு போட்டார் அங்கே சேக்கிழார். ஒளினா அப்போ இருட்டு இருந்துருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த இருள் அந்த நீக்குவது என்பது ஒளி. ஒளி எங்கேருந்து வரும்? விளக்கு. சீர்விளக்கின் செய்ய சீரடிகள். அப்போது சிறப்புடைய விளக்கு போன்றவர் மங்கையர்க்கரசி அம்மையார். அவருடைய செம்மையான திருவடிகளை, சீரடி செம்மையான அந்த திருவடிகளை, அந்த பாதங்களை போற்றி வணங்கி கொண்டு ஒரு நாளும் தன் செயலில் வழுவாது அன்பர்க்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்கும் தன் செயலில் ஒரு நாளும் வழுவாது. பெருநாம சாலியர்த்தம் குலத்தில் வந்த பெருந்தகையார் நேசர் திறம் பேசலுற்றார். நேசநாயனாருடைய திறத்தை சொல்ல போறேனார். அவர் என்ன பண்ணாரு? ஒரு நாள் கூட தன் செயலில் வழுவாமல் தொண்டு செய்தார். என்ன தொண்டு செய்தார்? அன்பருக்கு, அன்பர் சிவனடியார்களுக்கு உடை கீழும் கோவணமும் நெய்து நல்வார். வாங்கி கொடுக்கலையா, தானே நெய்வார். அது சாலியர் குலம். நெய்தல் என்று சொல்வது இந்த துணி உற்பத்தி பண்ணுறது, நெசவாளர். ஆமாம், அப்படி சாலியர் குலம்னு சேக்கிழாருங்க குறிச்சார். அது மாதிரி அந்த நெய்தல் தொழிலை செய்யக்கூடிய குலமாகிய சாலியர் குலம், துணி நெய்யும் குலத்தவர். அந்த குலத்தில் வந்த பெருந்தகையார், பெருமை ஒப்பற்ற பெருமையுடைய நேசநாயனார் திறத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு நிறைவு செய்கின்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். ஒரே நாமளும் மங்கையர்க்கரசியாருடைய திருவடிகளை நாளும் நினைக்கணும். இப்போ நமக்கெல்லாம் கேட்குறோம், ஏங்க நம்ம இங்கே வந்துட்டேன், நான் நம்ம குலதெய்வத்துக்கு போகலாமாங்க, அதை பண்ணலாமாங்க, இதை பண்ணலாமாங்க, நமக்கெல்லாம் ஏகப்பட்ட சந்தேகம் இருக்குது. போகலினா போனால் போகலாமா போகக்கூடாதா, போகலினா நம்ம சொந்த பந்தமெல்லாம் ஏப்பா குலதெய்வத்தை மறக்க பெரிய பாவங்கிறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்தோம்னா அப்பர் சாமி சொல்கிறாரு, குலமிளராகினும் குலத்திற்கேற்பதோர் நலமிக கொடுப்பது நமச்சிவாய, குலமிளராக குலமதுண்டாக நாடவர் நாடறிகின்ற அப்படின்னு சொல்கிறாங்களே, எதைத்தாங்க செய்யறது? அப்படின்னா நம்ம அறிவில் ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா அந்த கேள்வியெலாம் வராது. ஏன், என்னைக்கு திருநீர் பூசுகிறோமோ உருத்ராக்கு அணிஞ்சோமோ நாம் எல்லாம்
ஒரே குலம் அப்படிங்கிற திருமூலர் சொல்ல போகிறார். அந்த பாட்டில் விரிவாக பார்ப்போம் என்று சொல்லி, மங்கையர்க்கு தனியரசி எங்கள் தெய்வம் எங்கள் தெய்வம்னு சேக்கிழார் பெருமான் அந்த அன்பு நிலையில் உரிமையோடு போற்றுகிறார். அதே அன்பையும் நாமும் மங்கையர்க்கரசியார் திருவடிக்கு வைப்போம். அவர் நமக்கு பாதுகாத்து கொடுத்த சைவ நெறிக்கு நாம் நன்றி கடப்பாடு என்ன பண்ண முடியும்? திருவடியை நாளும் நினைப்பது தான் நாம் செய்கிற கைமாறு என்று சொல்லி, அடுத்து திருமந்திரத்தில் 5 பாடல்கள் நம்ம டிசம்பர் மாத